மஞ்சுமல் பாய்ஸ், பிரேமலு, ஆவேசம்னு தொடர்ந்து ஹிட் அடித்த மலையாள திரைப்படங்களோட வரிசையில் லேட்டஸ்ட் வரவு நடிகர். இந்த படமும் ஹிட் அடிக்குமா? வணக்கம், இது பணிவீடு டாக்கீஸ். நான் உங்கள் பணிவீடு குமரன். இது ஆங்கில சப்டைட்டிலோட வெளியாகி இருக்கிற நடிகர் மலையாள திரைப்படத்திற்கான விமர்சனம். தொடங்கலாமா? மலையாள சினிமாவில் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் டேவிட் படிக்கல். ஆனால் அவரோட அந்த ஸ்டார்டம் அந்தஸ்து நடிப்பு திறமையால் உருவானதில்லை. ரொம்ப மொக்கையான படமாக இருந்தாலும் அதில் இருக்கிற சில கமர்ஷியல் காரணங்களால் ஒரு படம் பெரிய ஹிட் ஆகிடும்ல, அந்த மாதிரி படங்கள் மூலிமா வந்தது. அவருக்கு பெருசாக நடிக்க வராதுங்கிறத பற்றி இண்டஸ்ட்ரியிலையும் பேசிக்கிறாங்க, ரசிகர்களும் பேசுகிறாங்க. ஆனால் அவர் அதை பற்றிலாம் சுத்தமாக கண்டுக்காமலே இருக்கார். இது இல்லாமல் தரமான கதைகளாக தேர்ந்தெடுத்து பார்த்து நடிக்கிறதுல ஆர்வம் காட்டாமல் எப்போ பார்த்தாலும் பார்ட்டி, டான்ஸு, பொண்ணுங்களோட ஜாலின்னு இருக்கிறதால அடுத்தடுத்த படங்கள் தொடர்ந்து தோல்வியாயிடுது. அதையும் தாண்டி ஒரு பெரிய சீனியர் இயக்குனருடைய படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பு வருது. நான் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டாரு அப்படிங்கிற மிதப்போடவே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாரு டேவிட். ஆனால் அங்கே டேரக்டர் பெரிய யமகாதகனாக இருக்கார். ஷார்ட்டில் டேரக்டர் சொன்னதை உள்வாங்கிக்காமல் டேவிட் ரொம்ப சுமாராக நடிக்கிறாரு. டேரக்டருக்கு பயங்கர கோபமாயிடுது. செம்ம டென்ஷன் ஆகி, நீ என்ன மரக்கட்டியா, மண்ணு மாதிரி நடிக்கிறேன்னு சொல்லி கடுமையாக அவமானப்படுத்தி அனுப்பிடுறாரு. இந்த அவமானம் தாங்க முடியாத டொவினோ தாமஸ் அந்த டேரக்டருக்கும் மலையாள சினிமா இண்டஸ்ட்ரிக்கும் தான் ஒரு பெரிய நடிகன் தான் நிரூபிக்க என்ன பண்ணார், அதில் அவர் ஜெயிச்சாரா இல்லையா அப்படிங்கிறது தான் கதை. ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுக்க வேண்டிய சப்ஜெக்டை முழு நீள படமாக ஜவ்வு மாதிரி இழுத்தா என்ன ஆகும்? இப்படி தான் அது வீணாக போகும். டேரக்டர் லால் ஜூனியரோட டிரைவிங் லைசன்ஸ் படம் கூட சினிமா ஹீரோ சம்மந்தப்பட்டது தான். ஆனால் அந்த படத்தில் இருந்த கான்ஃப்ளிக்ட்டும் அந்த ஈகோ பிரச்சனையும் எப்படி கடைசி ஷாட் வரைக்கும் நம்மளை என்கேஜ் பண்ணுச்சு, அது இந்த படத்தில் மொத்தமாக மிஸ்ஸிங். நடிப்பே வராத ஒரு ஹீரோவாக படத்தில் நடிக்கணும்னா அதுக்கு எத்தனை பேர் இங்கே ஒத்துப்பாங்கன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தில் நடிக்க சம்மதிச்சதுக்காகவே டொவினோவை கண்டிப்பாக பாராட்டணும். நடிப்பில் ஒரு சொதப்புற போர்ஷன் எல்லாம் ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட பெர்ஃபார்மன்ஸையும் சில காட்சிகளையும் தவிர இந்த படத்தில் பெருசாக பாராட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் பிரச்சனை. பெரிய நடிகனாக பேர் எடுக்கணுன்றதுக்காக டொவினோ ஒரு பெரிய நடிப்பு வாத்தியாரை பற்றி கேள்விப்பட்டு அவரை போய் சந்திக்கிறாரு. அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம சௌபின் ஷாகிர் தான். அவரும் டொவினோவுக்கு நடிப்பை பற்றி விதவிதமாக பாடம் எடுக்கிறாரு. ஆனால் டொவினோவுக்கு இதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தரியா அப்படிங்கிற மாதிரி ஆட்டிடியூட் பிரச்சனை. எல்லாம் சரிதான், அதுக்காக இதேவா படம் முழுக்க 24x7 பிக் பாஸ் பார்க்குற மாதிரி எடுத்து வைப்பாங்க. செகண்ட் ஹாஃப்லாம் தியேட்டரில் உட்காரவே முடியல, படம் எப்படா முடியுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. பொதுவாக எந்த படமாக இருந்தாலும், அது உலக படமாக இருந்தாலும் சரி, இந்திய படமாக இருந்தாலும் சரி, அதோட மையக்கருவோட அடிப்படை ஒன்றே ஒன்று தான். ஹீரோவோட நம்ம கனெக்ட் ஆகணும்னா அவனோட பிரச்சனை நமக்கு பெருசாக தெரியணும். அவனோட சிக்கல்லேருந்து அவன் மீண்டானா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டுற மாதிரி திரைக்கதை அமையணும். ஆனால் அப்படி எந்த ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சருமே இல்லாமல், எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக படத்தை எடுத்து வச்சுருக்காங்க. எங்கேயுமே நம்மளால் அதனாலேயே ஒட்ட முடியல. டொவினோ அவர் படத்தில் நடிக்கிற ஒரு காட்சியோட முழு வசனத்தையும் பேசி காட்டுற மாதிரி ஒரு காட்சி வரும். அப்புறம் டேரக்டரை அவர் மோசமாக அவமானப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி. சௌபினோட பயிற்சியில் டொவினோ பாதி பாஸ் மார்க் வாங்குற மாதிரி ஒரு காட்சி. அவமானப்படுத்துகிற டேரக்டரோட கடைசியாக வரக்கூடிய ஒரு காட்சி. இப்படி மொத்தமாக எண்ணி பார்த்தா ஒரு 4-5 காட்சிகள் தவிர படத்தில் நம்ம பெருசாக இன்வால்வ் ஆகி ரசிக்கிறதுக்கு வேறு காட்சிகளே இல்லை. மற்றபடி டொவினோவோட ரசிகர்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்ச படமாக இருக்கும். படத்தில் ஆல்பியோட சினிமாட்டோகிராஃபிலாம் முதல் தரமாக இருக்குது. டைட்டில் சாங்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஜிபி லைட்டிங்கில் ஒரு பெரிய வர்ண ஜாலத்தையே நிகழ்த்தியிருக்காங்க. அப்புறம் அந்த பாட்டில் வர அந்த ராக் ஸ்டார் மியூசிக்லாம் படத்துக்கு ஒரு பெரிய எனர்ஜியை கொடுக்குது. லால் ஜூனியரோட படங்களில் ஏற்கனவே ஒர்க் பண்ண எக்ஸாம் கேரி பெரேரா தான் படத்துக்கு இசை. ஆனால் ஆரம்ப காட்சிகளில் இருந்த வைப்பு போக போக சுத்தமாக இல்லை. அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. காட்சியெல்லாம் வறட்சியாக இருந்ததால் அதுக்கு மேலே எதிர்பார்க்க முடியாது தான். எடிட்டர் ரத்தீஷ் ராஜ் டேரக்டர் சண்டை போட்டாவது செகண்ட் ஹாஃபில் ஒரு 1/4 மணி நேரத்தை வெட்டி வீசி இருந்திருக்கலாம். அவ்வளோ நீளமாக காட்சிகளை எடுத்து வச்சுருக்காங்க. பயங்கர லேகாக இருக்குது. அப்புறம் படத்தில் டொவினோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக பாவனா வராங்க. பெருசாக எந்த முக்கியத்துவமும் இல்லாத ஒரு ரோல். அதனால் படத்தில் எங்கேயோ அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2-3 காட்சிகள் வந்துட்டு போகிறாங்க. கதையில் எந்த இம்பாக்டையும் ஏற்படுத்தாத ஒரு கேரக்டரை எதுக்கு உருவாக்குனாங்கன்னே புரியல. அதில் பாவனாவும் நடிக்கிறது எப்படி சம்மதிச்சாங்கன்னு தெரியல. மற்றபடி டொவினோவோட டீமாக படத்தில் சுரேஷ் கிருஷ்ணாவும் பாலு வர்கீஸும் ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அனுப் மேனன் 2 காட்சிகள் தான் வராரு. ஆனால் தன்னோட கம்பீரமான அந்த நடிப்பால் அழகாக ஸ்கோர் பண்ணிட்டு போய்ட்டுறாரு. கடைசியில் டொவினோவோட ரசிகனாக ஒரு கதாபாத்திரம் வருது. அதுக்கு பெருசாக முக்கியத்துவம் கொடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த காட்சியெல்லாம் எடுபடவே இல்லை. ஏதோ கடமைக்கேன்னு எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி டொவினோவோட ரசிகர்களுக்கு வேணால் இந்த படம் பிடிக்கலாம். ஆனால் அது கூட அவங்க அவரோட ரசிகர்களாக இருக்க காரணத்தால் வேறு வழியே இல்லாமல் இந்த படத்தை ரசித்து பார்க்குற மாதிரி நடிக்கலாம். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியமாக அந்த பெல் ஐக்கனை ஒரு தடவை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு படம் திரைக்கு வரப்போ எவ்வளோ சீக்கிரம் சந்திக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.